ஆரோக்கியத்திற்காக 2026 நம்ம ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் அதுவாக வளரும். ஏன்னா ஆரோக்கியத்துக்காக நம்ம இன்னும் கவனம் செலுத்தலை. சாக்கடையிலிருந்து மருத்துவமனை வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். சாக்கடையை தூய்மைப்படுத்தினாதான் நமக்கு கூவமோ அடையாறும் சுத்தமாக இருக்கும். இன்னொரு ஆறு இருக்குது, அது யாருக்குமே தெரியல அது எங்கே இருக்குன்னு. 3 ஆறு இருக்குது சென்னையில். ஆனால் சாக்கடையை முதல்ல சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஏதாவது ஒரு காய்ச்சல், இப்போ சிக்கன் குனியா வந்துச்சுன்னா போய் பார்க்குறது. அங்கே மருத்துவர்கள் கரெக்டான நேரத்தில் இருக்கணும். கட்டடம் மாத்திரம் பெருசாக கட்டி வச்சிடுறாங்க. அங்கங்கே மூளைக்கு யாராவது படுத்து கிடக்கிறாங்க. அது மாதிரி நிர்வாகம் சீர்கேடு தான் திமுகவோட பெரிய தலையெழுத்து. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கமிஷன் வாங்கிக்கிட்டே இருக்கனால யாரையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னா திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்லை சீமான் கட்சியோ இல்லை விசில் சின்னத்து விஜயையோ நம்ம வச்சாதான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டோட ஆரோக்கியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் 2லேருந்து 10 வருஷம் அதிகம் வாழ்வாங்க. வாழ்கிற காலமும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சுகர் பேஷண்ட் நிறைய இருப்பாங்க, தண்ணி அடித்து அங்கங்கே கடத்திக்கிட்டு இருப்பாங்க, போதைப் பொருட்கள் சாப்பிட்டு அங்கங்கே கடந்துட்டு இருப்பாங்க, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள சமுதாயம் வேணும்னா உதயசூரியனுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஆனால் மக்கள் நல்லா தெரிஞ்சுட்டாங்க, இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஒரு தடவை பட்டுட்டாங்க, இனிமேல் அங்கிருந்து விலகிடுவாங்க. இந்த தேர்தலில் நம்ம ஆரோக்கியத்துக்காக கவனம் செலுத்தணும். காற்று மண்டலம் ஆரோக்கியமா இருக்கணும், நீர் ஆரோக்கியமா இருக்கணும், கழிவு நீர் போறது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும், மருத்துவமனைகள் கரெக்டா இருக்கணும். மருத்துவமனைகள்ல தேவையில்லாம ஆப்ரேஷன்ஸ் தாமதமாகக்கூடாது, சிசேரியன் செக்ஷன் அநியாயமாக நிறைய பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான ஒரு தமிழகமாக மாறணும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜப்பானை விட பெரிய நாடாக ஆக முடியும் தமிழ்நாடு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.